வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தட்சணாமூர்த்திக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். ஒரு மலேசியரான தட்சணாமூர்த்திக்கு இன்று செப்டம்பர் 25 வியாழக்கிழமை சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தட்சணாமூர்த்தியின் சடலத்தை 3 மணிக்கு கோரி செல்லுமாறு குடும்ப உறுப்பினர்களுக்கு சாங்கி சிறைச்சாலை வாரியம் அறிவித்துள்ளதாக அந்த இளைஞரின் முன்னாள் வழக்கறிஞர் எம் ரவி தெரிவித்தார். முன்னதாக போதைப்பொருள் கடத்தலுக்காக இன்று அதிகாலையில் 5 மணியளவில் தட்சணாமூர்த்திக்கு நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனையை சாங்கி சிறைச்சாலை இலாக்கா ஒத்திவைக்க முடிவு செய்ததாக நேற்று நள்ளிரவு அவரின் குடும்பத்தினருக்கு அதிகாரிகள் தெரிவித்ததாக மனித உரிமை வழக்கறிஞர் என் சுரேந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியை கேட்டு குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த நிலையில் 39 வயதுடைய அந்த மலேசிய இளைஞருக்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. திடீரென்று எங்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது. இது அதிர்ச்சி ஊட்டுகிறது, கொடூரம் நிறைந்தது என்று சுரேந்திரன் தெரிவித்தார். தட்சணாமூர்த்திக்கு இன்று அதிகாலையில் நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய பின்னர் திடுதிப்பென்று அந்த மலேசிய இளைஞருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றத்தை அமல்படுத்தியுள்ள சிங்கப்பூர் சிறைச்சாலையின் சேவையை மனித உரிமை போராட்டவாதி வழக்கறிஞர் என் சுரேந்திரன் கடுமையாக சாடினார். சிங்கப்பூர் சிறைச்சாலையின் இந்த நடவடிக்கை கொடூரமானது மற்றும் நாகரிகமற்றது என்று அவர் கூறினார். இது தன்னிச்சையான முறையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சமம் என்று அவர் வர்ணித்தார். திட்டமிடப்பட்ட மரண தண்டனையின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவெடுக்க இத்தகைய சட்டவிரோத மரண தண்டனை முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று சிங்கப்பூர் அரசாங்கத்தை தாம் கேட்டுக்கொள்வதாக சுரேந்திரன் குறிப்பிட்டார். உள்ளூர் பொது பல்கலைக்கழகங்களிலும் இதர உயர் கல்விக்கூடங்களிலும் நாட்டின் சந்தை தேவைகள் மற்றும் அரசாங்க திட்டமிடலுக்கு ஏற்ப பயிற்சி திட்டங்கள் வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுவதை உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடீர் மறுத்தார். உயர்கல்வி அமைச்சு மற்றும் அது தொடர்புடைய தரப்பினரான குறிப்பாக MQA எனப்படும் மலேசிய தகுதி சான்றிதழ் கழகம் உயர்கல்விக் கழகங்களில் வழங்கப்படும் பயிற்சி திட்டங்கள் சந்தை நிலைமைக்கு ஏற்ப இன்னமும் பொருத்தமானவையா என்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்பயிற்சி திட்டங்கள் குறித்து மறு மதிப்பீடுகளை நடத்துகிறது என்று டாக்டர் ஜாம்ரி குறிப்பிட்டார். இதன் பொருள் நடப்பு பயிற்சி திட்டங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு மறு மதிப்பீடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது நமது மாணவர்களுக்கு ஏலத்தில் விலைபோகாத பயிற்சி திட்டங்கள் என்று கூறப்படுவதை அமைச்சர் டாக்டர் ஜாம்ரி வன்மையாக மறுத்தார். இன்று சபா கொத்தகினபாலுவில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தலைமைத்துவத்தில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துதல் எனும் அனைத்துலக மாநாட்டை நிறைவு செய்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டாக்டர் ஜாம்ரி இதனை தெரிவித்தார். 5 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான சொத்து விவரங்களை அறிவிக்க தவறியதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 41 வயது ஷஹ்ரேல் அபுபக்கர் என்ற அந்த உயர் போலீஸ் அதிகாரி நீதிபதி ரோஸ்லி அஹ்மத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் விபச்சாரம், சூதாட்டம் மற்றும் குண்டர் கும்பல் துடைத்தொழிப்பு பிரிவில் பணியாற்றும் அந்த அதிகாரி தனது சொத்து விவரங்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் கடந்த ஆண்டு மார்ச் 30 அறிவிக்க தவறியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு சொந்தமான 706.8 கிராம் டிஜிட்டல் தங்கம், 80,000 ரிங்கிட் பெருமானமுள்ள கிரிப்டோ நாணயங்கள், 39,168 ரிங்கிட் முதலீடு, அமனாசகம் பூமிபுத்ராவில் 1,10,000 ரிங்கிட் மதிப்புள்ள பங்குகளை வாங்கியது, ஜோஹர் பாருவில் உள்ள ஒரு சொத்துடைமைக்கு 68,000 ரிங்கிட் வீட்டுக்கடனை செலுத்தியது முதலியவை குறித்து கடந்த ஜூன் 28 SPRM விசாரணையின் போது அந்த அதிகாரி விளக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. துணை சூப்பரிண்டெண்டன்ட் பதவி வகிக்கும் அந்த அதிகாரி ஷரிகாட் சஹாரா சர்வீசஸ் நிறுவனத்தின் வங்கிக் கணக்குக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் பரிமாற்றம் செய்தது தொடர்பிலும் அவ்வதிகாரி விளக்கம் அளிக்க தவறிவிட்டார் என்று மற்றொரு குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தன்வசம் போதைப்பொருள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எதிராக 3 நாள் தடுப்பு காவல் காலக்கெடு முடிவடைந்ததை தொடர்ந்து
அவர் விடுவிக்கப்பட்டதாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் ஐடிஷா முகமது தெரிவித்தார். அந்த SPRM அதிகாரிக்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தீர்மானிக்க விசாரணை அறிக்கை ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் அந்த அதிகாரியை கடந்த செவ்வாய்க்கிழமை அவரின் வீட்டில் போலீசார் கைது செய்தனர். கிள்ளான் புலாவ் இண்டா தொழிற்பேட்டை பகுதியில் ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 662 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று புதன்கிழமை இரவு 9:30 மணியளவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த தொழிற்பேட்டை பகுதியில் வேலை செய்து வந்த 1132 வெளிநாட்டவர்களிடம் சோதனை நடத்தப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில இயக்குனர் கைரோல் அமினோஸ் கமாருடின் தெரிவித்தார். பிடிபட்டவர்களில் பெரும்பகுதியினர் வங்காளதேச பிரஜைகள் ஆவர். மொத்தம் 545 பேர் கைது செய்யப்பட்டனர். தவிர மியான்மரைச் சேர்ந்த 35 பேரும், நேபாளைச் சேர்ந்த 24 பேரும், இந்தியாவைச் சேர்ந்த 10 பேரும், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 9 பேரும் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக 662 பேர் கைது செய்யப்பட்டதாக கைரோல் அமினோஸ் குறிப்பிட்டார். மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட காலக்கெடுவை விட கூடுதல் நாட்களுக்கு தங்கியது மற்றும் மலேசிய பெண்ணின் ATM கார்டை வைத்திருந்ததாக நைஜீரிய ஆடவர் ஒருவர் ஸ்ரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 38 வயது உடோ இமே என்ற அந்த நைஜீரிய ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் நுரோல் சக்கீனா ரோஸ்லி முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி பிற்பகல் 2:20 மணியளவில் நீலாய் தேசபால்மா அடுக்குமாடி வீட்டில் அந்த ஆடவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.